பார்த்த உடனே நாக்கு சொட்ட வைக்கும் மட்டன் கோலாண்ட குழம்புக்கு நான் 1/4 கிலோ மட்டன் குத்துக்கறி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாம அரைச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ மட்டன் கொத்துக்கறியும் அதே மாதிரி அரைச்சு இப்போ அரைச்ச மசாலா, உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து உருண்டையா பிடிச்சு எடுத்து வச்சிட்டேன். பிடிச்ச உருண்டையில பாதி எண்ணெயில இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி மசாலா சாமான்கள்லாம் சேர்த்து தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பொடியா நறுக்கின பூண்டு, அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமா புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பொடியா நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உருட்டி வச்சிருக்க உருண்டையும் போட்டு, உருண்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சிருக்க உருண்டையும் போட்டு, அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையும் தூவிட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட கோலா உருண்டை குழம்பு ரெடி.